உடுமலை நண்பர்களுக்கு வணக்கம். தர்மபுரி நள்ளம்பள்ளி தேசிய நெடுஞ்சாலை மற்றும் பொள்ளாச்சி முதல் ஒட்டன்சத்திரம் வரையிலான பகுதிகளில் சாலையின் நடுப்பகுதியில் கொனோகார்பஸ் மரங்கள் நடப்பட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த மரம் இந்தியாவின் சில பகுதிகளிலும் தெலங்கானா மாநிலத்திலும் தடை செய்யப்பட்டதாகவும் இதன் பூக்கள் மற்றும் விதைகள் காற்றில் கலந்தால் சுவாச கோளாறுகள் நுரையீரல் தொடர்பான பாதிப்புகள் ஏற்படலாம். இந்த மரங்கள் அதிக அளவில் நிலத்தடி நீரை உறிஞ்சக்கூடியவை என்பதால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்ற கவலையையும் தற்போது இந்த மரங்கள் பல இடங்களில் வளர்ந்து பெரியதாக மாறிவிட்ட நிலையில் இந்த மரங்களை நடுவதற்கு யார் அனுமதி அளித்தது, இதன் பின்னணியில் யாருடைய சுயநலம் உள்ளது என்று அந்த நபர் தனது வீடியோவில் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகள் மற்றும் தகவல்கள் குறித்து சம்பந்தப்பட்ட துறைகள் ஆய்வு செய்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் சமூக வலைதளங்களில் எழுந்து வருகிறது.